ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாட்ட ரொம்ப கோபமா பேசுறாரு கோபி. இந்த வீடு என் பேர்ல இருக்கு, என்னோட பேர் எடுத்துட்டு உன் பேரை வச்சுட்டா இந்த வீடு உன் பேர்ல வந்துருமா அப்படின்னு கேட்கிறாரு. என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறப்ப என்ன சொன்ன, இந்த வீட்டுக்கான மொத்த பணத்தையும் கொடுத்துருவேன் தானே சொன்ன, 2 மாசம் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. பாக்கியா சொல்றாங்க, இந்த மாசத்துக்கான பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. 3 மாசம் பணம் அனுப்புனா இந்த வீடு உன் பேர்ல வந்துருமா அப்படின்னு கோபி கேட்கிறாரு. பாக்கியாவை வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசுறாரு. உனக்கும் எனக்கு தான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்னோட வீட்டுல உன் பேர் எதுக்காக வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. ஜெனி சொல்றாங்க, எழில் தான் அந்த போர்டை வச்சா, ஆன்டிக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரியாதுமா, இவ தூண்டி விட்டு தான் எழில் அந்த வேலையை செஞ்சிருப்பான் அப்படின்னு கோபி சொல்றாரு. உனக்கு வீடு வாங்கணும்னா சொந்தமா உழைச்சு வாங்கணும், இந்த மாதிரி அடுத்தவை சொத்துக்கு ஆசைப்படுற உனக்குலாம் அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாரு கோபி. பாக்கியா ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஜெனி அழாதீங்க ஆன்டி அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கோபி ரொம்ப கோபமா இப்போ ராதிகா வீட்டுக்கு போறாரு. என்னாச்சு கோபி, இப்போ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. என்னோட சொத்து வீடு எல்லாத்தையும் இந்த நிமிஷமே என்னோட பசங்க பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஆனா அவளுக்கெல்லாம் என்னால இந்த வீடை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு கோபி. அவ தொடர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறா, நான் மறுபடியும் அவமானப்பட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ஒரு நிமிஷம் ஆகுமா அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு நம்ம போய் அங்க போய் குடுத்தன நடத்துறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு கோபி. ராதிகா சொல்றாங்க, நீங்க அப்படி செய்யற ஆள் கிடையாது கோபி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொந்த வீட்டுல இருக்கிறாங்க, நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம், அதான் உங்களுக்கு பிரச்சனைனா நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இந்த வீட்டுல இடம் இல்லாததுனால உங்களோட அப்பா ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. பகல்ல என்னால அங்க இங்கன்னு கூட நடக்க முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிதான் ராஜேஷோட தொல்லை இருந்துச்சு, இப்பதான் அது எதுவும் இல்லையே, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. பக்கத்திலே இருக்கிறதுனால தானே அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. நம்ம வீட்டுக்கே போயிடலாம் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, அவங்க டார்ச்சர் பண்றாங்கன்றதுக்காக என்னாலெல்லாம் பயந்து போய் ஓடி வர முடியாது ராதிகா, என்னால அது கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. அடுத்ததா எழில் இப்போ வீட்டுக்கு வராரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, கோபி பேர்ல தான் இந்த வீடு இருக்கு, இந்த வீடு என்ன உங்க அம்மா உழைச்சி சம்பாதிச்சாலும் அவ பேரை வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அவரே இந்த வீட்டுல இல்ல, அவரோட பேர் மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு எழில் கேக்குறாரு. இந்த திமிரு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எழில் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி பாட்டி. ஜெனி சொல்றாங்க, அங்கிள் தானே டைவர்ஸ் கேட்டாரு, ஆன்டி அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கேட்டிருந்தா கூட இந்த வீடு அவங்க பேர்ல தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தானே இருக்கிறாரு, எப்படி பார்த்தாலும் நஷ்டம் ஆன்டிக்கு தானே அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. எழில் சொல்றாரு, நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த வீடை நம்ம பேருக்கு வாங்கிடலாமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, அடுத்தவங்களோட சொத்து நமக்கு எதுக்கு எழில், நம்ம கௌரவமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, இதுக்கு பேரு கௌரவமா வாழ்றது கிடையாதுமா, உன்னோட உரிமையை விட்டு கொடுத்து வாழ்றது அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த பாக்கியலட்சுமின்ற போர்டை எடுத்து போய் அங்க மாட்டுறாரு. பாக்கியா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா கேட்க மாட்டேன்றாரு எழில். இதை வச்சு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நம்ம பார்க்காத பிரச்சனையாமா, பாத்துக்கலாம் அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்றாரு. அடுத்ததான் மறுபடியும் கோபி போங்க வராரு. கோபி அம்மா கோபிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு மறுபடியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. சாரிம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்குதான் வந்தேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. சென்னியனையும் கோபி கூப்பிடுறாரு. கோபி அவர் ரூம்ல இருந்து வராரு. என்னாச்சுப்பா அப்படின்னு கேக்குறாரு. கோபி இப்ப அவரோட அப்பாவுக்கு கால் பண்றாரு. நான் வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சா உடனே என்னை துரத்திட்டே வருவீங்களே, உடனே இங்க வாங்க, என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கோபி அப்பாவுமே இப்ப அங்க வந்துடுறாரு. என்னோட வீட்டுல இருந்து எல்லாரும் நாடகமாடி என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்களே, அது ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறாரு கோபி. அந்த கன்றாவையான சீன் எல்லார் மனசுலயும் பதிஞ்சுதான் இருக்கு, இப்ப அதை பத்தி எதுக்கு கேக்குற அப்படின்னு கோபி அப்பா கேக்குறாரு. அன்னைக்கு நான் என்னோட அம்மா அப்பா பசங்களுக்காக எல்லாரும் இருக்கட்டும்னு பெருந்தன்மையா என்னோட வீட்டுல இருந்து நான் வெளியில போனேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் இந்த வீட்டை வித்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. அதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.